செழிப்பான செவ்வாய் காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இருப்பியல் வாஸ்து மற்றும் செல்வ வளம் பற்றி நல்ல பயனுள்ள தகவலை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆண்டாள் வாஸ்து நிபுணர், மாற்றுமுறை மருத்துவர், அது மட்டும் இல்லாமல் இருப்பியல் வாஸ்து குறித்து துல்லியமான கணக்குகளை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வரம் டி சரவணாதேவி மேடம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. உங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா நற்பவி. ஒரு சின்ன திருத்தம், ஸ்ரீ அழகர் வாஸ்து வல்லுனர், இருப்பியல் வாஸ்து வல்லுனர் அப்படிங்கிறத பதிவு வச்சுக்கிறேன். நீங்கள் தவறுதலாக சொல்லிட்டீங்க. ஓகேம்மா. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சூரத்குமார். நன்றி. நற்பவி. சொல்லுங்கம்மா. ஓகே. ஆண்டாள் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும், அழகர் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அழகர் வாஸ்து நிபுணர் நம்ம கூட வரம் டி சரவணாதேவி மேடம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. திரும்ப ஒரு திருத்தத்துக்காக நான் சொல்லிக்கிறேன். இருப்பியல் வாஸ்து பத்தி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்களுக்காக அழகான பல தகவலை பகிர்ந்துட்டு இருக்கீங்க மேடம். இருப்பியல் வாஸ்துவை தாண்டி எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் இருப்பியல் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் சரவணாதேவி இருப்பியல் 369 படி ஒவ்வொரு வீட்டிலுமே வடகிழக்கு சிறப்பான முறையில் அமைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வடகிழக்குல சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை அது கொடுக்குது மேடம், அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாங்கம்மா. அதாவது ஒரு வீடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது வடகிழக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னைக்கு அந்த இடத்துல லேசா பொருள் இல்லாத வச்சிருக்கணும், அந்த இடத்துல விண்டோஸ் இருக்கணும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருந்தாலுமே கூட இதை எல்லாவற்றையும் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணக்கூடியது ஒரு மனையோட வடகிழக்கு அப்படிங்கிறது. அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மனை கட்டாக இருக்குது. அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது அந்த ட்ரையாங்கலில் கரெக்டாக இல்லாமல் ஒரு கட்டான நிலையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல பெண்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்க ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அந்த இடம் 15 டிகிரி ரைட்டு திரும்பி இருக்கும்போது பெண்கள், வடக்கு அப்படின்னா பெண்கள், வடக்கும் தெற்கும் பெண்கள், வடக்கு அப்படிங்கிறது பெண்களோட முன்பகுதியாகவும் தெற்கு அப்படிங்கிறது பெண்களோட பின்பகுதியாகவும் இந்த இடத்துல இருப்பியல் வாஸ்துல செயல்படுது. அப்போ அந்த இடத்துல குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய விஷயத்தையும் கூடுதலாக இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல கட்டாக இருக்கும் பொழுது கழிவு உறுப்புகள் அப்படிங்கிற நிலையில் உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதலாக வீட்டுக்கு வரக்கூடிய வரவுகள் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையிலும் நிறைய நம்ம பாதிப்புகளை பார்க்க முடியும். ஏன்னா இந்த இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு வீட்டை 360 டிகிரிக்குள்ள பார்த்து நம்ம அந்த வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு 16 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு 22 டிகிரியும் குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, முதல் பெண் வாரிசு, முதல் ஆண் வாரிசு அப்படின்னு இரண்டாவது பெண் வாரிசு, இரண்டாவது ஆண் வாரிசு அப்படிங்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு நபருக்கு அந்த குடும்பத்தில் கொடுத்துருக்கு. அது 4-5 பேர் குழந்தைகள் இருந்தாலுமே கூட அந்த ஒவ்வொரு 22 டிகிரி அவங்களுக்கு அக்யூரேட்டா இந்த இருப்பியல் வாஸ்து வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சிறப்பாக நம்ம ஒவ்வொரு இடங்களிலையும் பார்க்க முடியுது. இப்போ ஒவ்வொரு இடங்களையும் இந்த 22 டிகிரி அக்யூரேட்டாக என்ன வேலை பார்க்குது வீட்டுக்கு வெளியில் அப்படிங்கிறத பார்க்கும்போது மிரண்டு போகிற ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அப்போ வீட்டுக்கு வெளியில் எளிமையாக கரெக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக சிறப்பான முன்னேற்றம் கொண்டு வர முடியும். சப்போஸ் அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில் நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாலுமே வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு ரூமை செலக்ட் பண்ணுறதோ அல்லது அவங்களோட மாடியில் ஒரு ரூமை அவங்களுக்கு இருப்பியல் வாஸ்து பக்காவாக வேலை செய்கிற மாதிரி ஒரு ரூமை, அந்த பெட்ரூமை, ஏன்னா இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது தூங்கும் பொழுது தான் இது வேலை பார்க்குது. ஒரு மனிதனோட மூச்சு காற்று மூலமாகவும் அவனோட சக்ராஸ் மூலமாகவும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக அறிவியல் படி நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல நம்மளால் ரிசல்ட் எடுத்து கொடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல வடகிழக்கே கட்டாயி பாதிப்படைஞ்சு இருந்தால் கூட அந்த இடத்துல நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள வீடு அல்லது அவங்களுக்கு ஒரு ரூம் அவங்களோட மொட்டை மாடியில் வாஸ்துப்படி பக்காவாக, ஏன்னா இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படி ஒரு இடத்துல இருக்கோ
ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் எப்படி வந்து ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்குதோ அது போலவே அவங்களோட மாடியில் அவங்களுக்கு ஒரு ரூமு, அதாவது அவங்க வந்து ஒரு 120 நாட்கள் அந்த இடத்துல தொடர்ந்து தூங்கணும். அது போல் அந்த இடத்துல தூங்கும் பொழுதும் இது மாதிரி ஒரு ரூமை வந்து வாஸ்துப்படி நம்ம அமைக்கும் பொழுதும் அந்த இடத்துல வந்து அவங்க சார்ஜ் ஆயிடுறாங்க. அவங்க என்னென்ன நெகட்டிவிட்டி அவங்களுக்கு இருக்கோ அது எல்லாவற்றையுமே நம்ம வந்து கிளென்சிங் பண்ணி நல்லா வந்து ஒரு சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதிலிருந்து அவங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் கொண்டு வர முடியும். கூடுதலாக அவங்களுக்கு இந்த மனநிலைன்னு அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும் பொழுதும் நிறைய மனக்குழப்பத்தோடையும் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில் நடக்காத ஒரு சூழ்நிலையும் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மலர் மருந்துகள், ஏதோ இந்த மலர் மருந்துகள் அப்படிங்கிறது லண்டனில் டாக்டர் பாச் அப்படிங்கிறவங்க விஞ்ஞானி கண்டுபிடித்த சில மலர் மருத்துவங்களை நம்ம வந்து பரிந்துரைக்கிறேன். நேரடியாக வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகும்போது கூடுதலாக நம்பர்ஸ் 2 லட்சத்துக்கும் மேலான நம்பர்ஸ் இருக்குது. இது வந்து ஜிஜி நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸை நிறைய நான் வந்து கோர்சஸ் முடிச்சுட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த நம்பர்ஸும் எழுத கொடுக்குறேன். கூடுதலாக சுவிட்ச் வேர்ட்ஸ், வுல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு ஏற்கனவே கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சாண்டிங், நம்ம வந்து மந்திரங்களை சாண்டிங் பண்ணுற மாதிரி இந்த சுவிட்ச் வேர்ட்ஸே நம்ம வந்து சாண்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்து ஒரு புரிதல், நம்மளுக்கு வந்து ஒரு ஆழ்மனதில் நமக்குள்ள ஏற்கனவே பதிவாகி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் பின்னோக்கி நம்ம திரும்பி பார்க்காம அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு அடுத்த லெவல் நம்ம போகிறதுக்கு என்ன வாய்ப்புகள் அப்படிங்கிற மைண்ட் அளவில் நம்மளை வந்து எப்படி தயார் பண்ணிக்கிறது, வரம் சக்ஸஸ் மைண்ட் பவர் அப்படிங்கிற கோர்ஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம வந்து இமீடியட்டான சொல்யூஷனை கொடுக்கணும்னு ஒரு தீவிர சிகிச்சைகளை கொடுக்குறோமோ அது போல் இந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மேலை நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய மருத்துவங்களையும் கொடுத்து அதன் பிறகு நிரந்தர வெற்றிக்கு சரவணாதேவி இருப்பியல் 369 படி உங்கள் வீட்டை 360 டிகிரிக்குள்ள 16 பிரிவுகளாக பிரித்து 16 திசைகள் உங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு, அந்த நெகட்டிவான பலன்கள்லேருந்து உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வந்து நல்ல பலன்களோட வாழ்வதற்குண்டான விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை சரவணாதேவி இருப்பியல் 369 படி மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இறையாற்றலும் பிரபஞ்சமும் எனக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. சொல்லுங்க. சரவணாதேவி இருப்பியல் வாஸ்து 369 படி வடகிழக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. உங்க நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் நற்பவி, உங்க பேர் என்னம்மா? மேடம் என் பேர் சாம்பேஸ்வரி. ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? மேடம் இணைப்பதா இருக்காங்க. வணக்கம்மா நற்பவி. நாங்க வாடகை வீட்டுல தான் மேடம் இருக்கோம். சரிங்கம்மா. வாடகை வீட்டுல 3 பக்கம் மெயின் ரோடு. அம்மா உங்களோட கேள்வியை மட்டும் ஷார்ட்டா கேளுங்க. உங்க வீட்டோட இருப்பியல் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். மேடம் இது வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு எப்படி பிரச்சனை, என்ன பிரச்சனை இல்லைன்னு ஒன்றும் தெரியல. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு வந்து நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு? 1.5 வருஷம் ஆச்சு மேடம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அதுக்குள்ள கொஞ்சம் நல்லா தான் இருந்தோம். அப்படின்னா இந்த வீடு தான் உங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா வாடகை வீட்டுக்கு நீங்கள் வாஸ்து பார்க்க வாய்ப்பு இருந்தால் வாஸ்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு வீடு வாடகை வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன திருத்தங்களை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு ஓனரை எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே வுட்டுலேயே கரெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரவணாதேவி இருப்பியல் 369ல. ஆனால் நீங்கள் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். அதற்குள்ளான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், அல்லது இந்த வீட்டை மாற்றிக்குங்கம்மா. ஏன்னா வாடகை வீடுங்கும் போது நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருந்தால் வீடு மாற்றிக்குங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. பொதுவாக செல்வ செழிப்பான வாழ்க்கை எல்லாருக்கும் வாழணுன்ற ஆசை இருக்குமா? செல்வ செழிப்பு அப்படின்னு சொல்லும் போதே குபேரரை பற்றின நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரியறது கிடையாது. குபேரரை வசியம் செஞ்சு செல்வ செழிப்பான வாழ்க்கை பெற முடியுமா? அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாங்க. திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நம்ம வந்து செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஒரு வீட்டோட வாஸ்துல தாங்க இருக்கு. இருப்பியல் வாஸ்து பக்காவா அமைஞ்சிட்டா உழைப்புக்கேற்ற வருமானம், நியாயமான நேர்மையாக உழைக்கக்கூடிய எண்ணம்,
சிறந்த மனநிலை, அறவாழ்வு. அறவாழ்வு அப்படின்னா 16 செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய வாய்ப்பு சரவணாதேவி இருப்பியல் 369 இருக்குது. அப்போ இந்த இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டை சுற்றி உள்ள கிராவிட்டி, மேடு பள்ளங்களை சரி செய்து கொண்டால் நிரந்தரமான வருமானம், நிரந்தரமான செல்வ செழிப்பு, அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிடைக்கும். இருந்தாலுமே கூட நம்ம வழிபாடுகள் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு அதாவது இருக்கக்கூடிய ஒரு ஆசை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல, அது வந்து தடையாயிட்டே இருக்குது. இது எல்லா விதத்திலையும், பொருளாதாரத்துக்கு மட்டும் கிடையாது, உங்களோட பொருளாதாரம், உங்கள் வீட்டில் குழந்தைங்களோட படிப்பு, குழந்தைங்களோட திருமணம், இல்லை வேலை வாய்ப்பு, எந்த விஷயமா இருந்தாலுமே அது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சின்னதாக சிம்பிளாக வந்து ஒரு லைனில் வந்து எழுதிடணும். அது பாசிட்டிவாக எழுதிடணும், கிடைச்ச மாதிரி எழுதிடணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஏற்கனவே நான் நிறைய LOA, லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறத நிறைய சொல்லியிருக்கேன். அதுபோல் ஒரு பிளைன் நோட்டில் க்ரீன் கலர் பெனில் எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் 48 நாட்கள் தொடர்ந்து விட்டு போச்சு என்ன பண்ணுறது, இந்த கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. 48 நாள் தொடர்ந்து பெண்கள் இடையில நீங்கள் வந்து விளக்கு ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்கள் வீட்டோட ஆண்கள் தீபம் ஏற்றலாம். இது ஒரு தீபம் தொடர்பானது. ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 to 6க்குள்ளே ஒவ்வொரு வீட்லேயும் மண் விளக்கில் நெய் போட்டு மஞ்சள் கலர் திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனைகளும், வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படிங்கிற பதிகம் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, புக்லேயும் இருக்குது, அதை படிக்கலாம். கூடுதலாக உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் 664-777, அதாவது உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டை எழுதிருங்க. பிறகு 664 அப்படிங்கிற அந்த நம்பரை எழுதிட்டு ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு 777 அப்படிங்கிற இந்த நம்பரையும் எழுதுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை 54 முறை டெய்லி நீங்கள் வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து குபேர காயத்ரி சொல்லிட்டு இது போன்ற நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு எல்லாமே எழுதுங்க. 48 நாட்களுக்குள்ளே அந்த நீங்கள் என்ன காரியம் நினச்சிருக்கீங்களோ அதில் 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. நிச்சயமாக நடக்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தீபம் நெய், சுத்தமான நெய், பசு நெய்யாக இருக்கணும், மஞ்சள் கலர் திரி, அகல் விளக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல வேலை பார்க்குறது டிவைன் எனர்ஜி, தெய்வீக சக்தியும் உங்களோட ஆழ்மன சக்தியும், இது ரெண்டும் இணையும் போது இந்த பிரபஞ்சம் உங்கள் கையில் அந்த வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துரும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஓகேம்மா, அந்த நம்பர், அந்த 6 டிஜிட் நம்பர் திரும்ப சொல்ல முடியுமா? கேப் விட்டு எழுதணுன்ற. 664 கேப் விட்டுட்டு 777 அழகா எழுதுங்க. சிறப்பான நல்ல முன்னேற்றம், நல்ல தீர்வு. நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்களோ அது நடந்துடும். எல்லாம் அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களோட ஆழ்மன சக்தி செயல்படுத்தும். உங்களுக்கு நம்பிக்கை, அது மேலே உள்ள ஒரு பற்று எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும், சீக்கிரமாக கிடைக்கும். ஒருத்தர் போலவே எல்லாருக்கும், ஒருத்தருக்கு ஒரு வாரத்தில் கிடைக்கும், ஒருத்தர் ஒரு மாதத்தில் கிடைக்கலாம். பொறுத்து இருக்கணும். நீங்கள் வந்து அவசரப்படக்கூடாது, எனக்கு நடக்கலைன்னு யோசிக்கக்கூடாது. அதை இந்த விஷயத்தை செஞ்சுட்டு விட்டுருங்க, கண்டிப்பாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நன்றி. பாசிட்டிவாக நம்பிக்கையோடு எழுத வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஆன் திஸ் நோட் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் நற்பவி, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிறது கூப்பிடுறீங்க? உங்களோட கேள்வியை கேட்கலாம். மேடம் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா நற்பவி. நற்பவி மேடம், நிகழ்ச்சி ரொம்ப நாளா பார்ப்போம். நல்லதுங்கம்மா. பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி போகுது, 25 வயசு ஆகுது. எத்தனாவது பொண்ணுங்கம்மா? ஃபர்ஸ்ட் பொண்ணு. அப்போ வீட்டோட வடகிழக்கு சார்ந்த, வடக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரி உங்கள் வீட்டுக்கு வெளியில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல வந்து மேடு பள்ளங்கள் தவறாக இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது போல் பார்த்து கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக வந்து மகளுக்கு வந்து திருமணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் வச்சுருக்கு. இதை நீங்கள் நிச்சயமாக செஞ்சு தான் ஆகணும். இதை செய்யாமல் வேற ஒரு பரிகாரத்தையோ வேற ஏதோ ஒன்று நீங்கள் யோசிக்கும் போது அந்த இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைக்காது. அப்போ இது வந்து வாஸ்துவிற்கு பரிகாரம் இல்லை. என்னைக்குமே நான் அடித்து சொல்கிறது,
வாஸ்துவிற்கு பரிகாரம் கிடையாது. வாஸ்து முடிச்சு என்னால வாஸ்து கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது, ஜோதிடம் பார்க்கும்போது நிச்சயமா அதுக்கு பரிகாரங்கள் உண்டு. அப்ப அதனால வந்து இப்ப இது வாஸ்து நிகழ்ச்சி அப்படிங்கறனால நான் வாஸ்து தான் உங்களை கரெக்ஷன் பண்ண சொல்வேன். அதனால வந்து வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரி எப்படி இருக்குன்னு பார்த்து அதை செக் பண்ணி சரி பண்ணிருங்க. வாழ்க்கை அது மட்டும் இல்லாம உங்க வீட்டோட 16 திசைகளையும் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை உங்க வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா நிரந்தர வெற்றி, விஸ்வரூப வெற்றி. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்களாமா? நற்பவி, சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்ன? நான் செவ்வாய்க்கிழமை பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். மேடம் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா நற்பவி. வணக்கம் மேடம். சொல்லுங்க. நாங்க இப்ப லெட்டின் பாத்ரூம் வந்து கட்டியிருக்கோம் மேடம். உங்களோட சொல்லுங்க. உங்களோட உங்களுக்கு வாழ்வியல் சம்பந்தமான கேள்வியை சொல்லுங்க. உங்க வீட்டோட இருப்பியல் நான் சொல்றேன். இது வடகிழக்கும் வடமேற்கும் மேடம். வடகிழக்கு ஒரு அடி கொஞ்சம் இழுத்து கட்டியிருக்காங்க. அதனால எதுவும் பாதிப்பு வருமா என்னன்னு தெரியல. வடகிழக்கு இழுத்து கட்டி இருக்கிறதுனால பாதிப்பு வருதுங்கிறத விட உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு, உங்களுக்கு வடக்கு சைடில் உங்களுக்கு மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான சப்ஜெக்ட். இதில் வந்து புக்ஸ்லேயே நிறைய போட்டிருப்பாங்க. வடகிழக்கு இழுத்து கட்டுங்க, வடமேற்கில் டாய்லெட் வச்சுருங்க, வடமேற்கில் கேண்டிலிவர் படி போடுங்க. இந்த மாதிரி நிறைய வந்து வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறது நீங்கள் அதை புரிதலோடு இருக்கிறீங்க. நம்மளோட நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. ஏன்னா இதில் வந்து டிகிரி செக் பண்ணுறோம். ஒரு வீட்டை வந்து 360 டிகிரியில் 16 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அதை சார்ந்து காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன இருக்குங்கிறது தான் இதில் மெயினான சப்ஜெக்டை. வாஸ்துப்படி வீடு கட்டியிருக்கீங்க, வாஸ்துப்படி அதாவது மனையடின்னு சொல்லிட்டு மனையடிப்படி ஒவ்வொரு ரூம்ஸையும் அமைச்சிருக்கீங்க. ஆனால் அந்த வீடு கட்டி குடி வந்ததுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு வீட்டை சுற்றி உள்ள சுற்றுப்புற வாஸ்து, இருப்பியல் வாஸ்து பாதிப்புல இருக்கு அப்படிங்கிறது ஆணித்தரமா நான் சொல்லக்கூடிய விஷயம். அதனால வந்து இதை தாண்டி உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல முன்னேற்றம், உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஜெயிக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியம், நேர்மறை சிந்தனைகள், புறம் பேசாத குணங்கள், மற்றவரை ஏமாற்றாத குணங்கள், அந்த மாதிரி நல்ல குணங்களை கொண்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில சிறப்படைய முடியும். சில பேர் பாருங்க நல்லா சொல்லுவாங்க, ஊருக்கே அறிவுரை சொல்லுவாங்க, ஆனா ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள சீட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. டோல்ல வந்து ஏமாத்துறதுக்காக வேற ஒருத்தரோட டேக் போட்டு போவாங்க, புறம் பேசுவாங்க, பெண்களை வந்து இழிவா பேசுவாங்க, கோவப்படுவாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அவங்க பேசுற வார்த்தைகளுக்கும் அவங்க நடந்துக்கிற விதத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட வடமேற்கும் தென்கிழக்கும் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்க உள்ள நபர்கள் இந்த புரளி பேசுறவங்களாகவும் பொறாமப்படுறவங்களாகவும் இது போல கர்மாவை தொடர்ந்து ஈர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே கர்மாவை அவங்க வாழ்க்கையில் ஆட் ஆகி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பாதிப்பு கொடுக்கும். அதனால வந்து இதெல்லாம் வந்து இது வந்து பெரிய சப்ஜெக்ட்டுமா. இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய நிறைய வந்து நல்ல ஒரு அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கியது இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம். யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ, யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, உங்க வீட்டை ஒரு முறை செக் பண்ணி உங்க வீட்டுக்கு வெளியில உள்ள விஷயங்களை கரெக்ட் பண்ணிங்க. வீட்டுக்கு வெளியில உள்ள விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கலாம். அல்லது உங்க வீட்டுல மொட்டை மாடி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரூமை வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டுற மாதிரி டிகிரி வைஸ் அந்த ரூமை வந்து 360 டிகிரிக்குள்ள நம்ம அமைத்து அந்த இடத்துல எந்த இடத்துல ஜன்னல் வரணும், எப்படி கட்டில் போட்டு எந்த பக்கம் தலை வைத்து தூங்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து நான் செய்துட்டு இருக்கேன். அது போல வந்து நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது நம்மளோட இப்ப தசாபுத்திகள் எப்படி இருந்தாலும், இப்ப டிரான்சிட்ல கிரக சூழ்நிலைகள் நமக்கு எப்படி இருந்தாலும் நான் எல்லாவற்றையுமே மாற்றி நம்ம வந்து அடுத்த லெவல் போறதுக்கு உண்டான நம்மளோட ஆழ்மன சக்தியை தூண்டக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த இருப்பியல் வாஸ்து பண்ணுது. நல்ல எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான செயல் அப்படிங்கிற எண்ணம், சொல், செயல் அப்படிங்கிற 3 நிலைகளில் நேரடியாக அதாவது ஒருமித்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய மனிதன் வெற்றி பெறுகிறான், மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறான், உயர்ந்த நிலைக்கு செல்கிறான். அப்படிங்கிறது தான் இருப்பியல் வாஸ்துல உள்ளடங்கிய அறவாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். புரிஞ்சுக்குங்கம்மா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் ரேவதி மேடம். ஓகே, நற்பவிமா பேசுறோம். ஓகே, சொல்லுங்க ரேவதி. வணக்கம்.
நாங்க இப்ப ஒரு வீடு கட்டணும் மேம். ஜூன் 1 தான் குடி போனோம். சரி. அது வீடு வந்து சாமி பூஜை ரூம் வந்து மெயின் வாசப்படிக்கு ஆப்போசிட்டா வச்சிருக்காங்க ஹால்லே. அது அந்த மாதிரி இருக்கலாங்களா? யாரு வந்து எல்லாரும் இந்த மாதிரி வாசப்படிக்கு முன்னாடி டோரை திறந்த உடனே சாமி ரூம் இருக்குது, சாமி வீடு, அது ரூமா தான் ஆக்கி வச்சிருக்கிறோம். அது மாதிரி இருக்க கூடாதுன்றாங்க. அது மாதிரி அது என்ன மேம்? அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது மற்றவங்க சொல்ற கருத்து வந்து நீங்க ஏத்துக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். உங்கள் நிலவாசலுக்கு நேரம் வெளியில இருந்து நீங்க பார்க்கும் பொழுதே டோர் திறந்திருக்கும் போது உங்க பூஜை ரூம் திறந்தா அது ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம மக்கள் வந்து வாஸ்து அப்படின்னா பூஜை ரூம்லயும் நிலவாசல் படியிலையும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வீட்டை சுற்றி வேலை பார்த்துட்டு இருக்கு, புரிஞ்சுக்குங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிருக்க கேள்விக்கு அது ஒன்றும் தவறு கிடையாது. இது போல் நெகட்டிவான விஷயங்களை போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, தெளிவாக இருங்க. அந்த வீட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீடு வந்து அந்த வீட்டுக்குள்ளே என்ன பாதிப்புகள் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்து அந்த வீட்டை சரி செய்து அந்த இடத்துல நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை அந்த வீடு நிச்சயமாக கொடுக்கும். அதனால இது மாதிரி தேவையில்லாத மனக்குழப்பங்களை உருவாக்கிக்காதீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. மேம், உங்களை நேரடியாக வாஸ்து பார்க்க அவங்களோட வீட்டுக்கு கூப்பிடணும்னா என்ன வழிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணி? நிச்சயமாங்கம்மா. அதாவது நம்ம ஸ்க்ராலிங்கில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் அவங்க வந்து அவங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டாக்கா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களோட இடத்துக்கே போய் அவங்க இடத்த செக் பண்ணி உங்கள் வீட்டோட வடக்கு எப்படி திரும்பி இருக்குங்கிறத பார்த்து அவங்க வீட்டோட 16 திசைகள் என்ன வேலை பார்த்துட்ருக்கு, அதுக்கு உண்டான விஷயங்களை என்ன கரெக்ட் பண்ண முடியாத பட்சத்தில் வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே நார்த் அதை வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அதில் சின்ன சின்ன வுட் ஒர்க் பண்ண முடியும். அது இல்லாமல் மொட்டை மாடி அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மொட்டை மாடியில் நம்ம வந்து ஒரு ரூம் அமைக்கணும். ஆனால் வடகிழக்கில் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் சரௌண்டிங்லேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து மரங்கள் இருக்குது. அந்த மரங்களெல்லாம் எடுக்க சொல்லும்போது நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த மரம் வீட்டுக்கு வெளியில் தானே இருக்குது, காம்பவுண்டுக்கு வெளியில் தானே இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வேணும். காம்பவுண்டுக்கு வெளியில் மரங்கள் இருந்தாலும் வடக்கு பகுதியில், அதுவும் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கும். உங்களோட பாதிப்புகளுக்கு உங்களோட பூஜை அறையோ உங்களோட சமையல் அறையோ காரணம் இல்லை. இந்த வீட்டுக்கு வெளியில் உள்ள வருமானத்தையும் முதல் ஆண் வாரிசு, முதல் பெண் வாரிசு, குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, சொத்தின் மூலம் வருமானம், உழைப்பின் மூலம் வருமானம், இது போன்ற எல்லா விஷயங்களையும் கூடுதலான ஆரோக்கியத்தையும் அந்த இடம் வச்சிருக்கு. குறிப்பாக சக்கராசில் பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம் அந்த இடத்துல தான் இயங்குது. ஒரு மனிதன் சிறப்பாக வாழணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும், அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி அவன் பயணிக்கும் அப்படின்னா ஒரு மனிதனோட முதுகெலும்பு முடியக்கூடிய வாலெலும்பில் இருக்கக்கூடிய ரூட்டர் ஆயிருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம். அது போல் மரங்கள் இருந்தால் நிச்சயமாக எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா நம்ம வந்து டிவியில் இது போல் பேசிட்டு நேரடியாக நம்ம போய் சொல்லும் பொழுது மரங்கள் எல்லாம் எடுக்க யோசிக்கிறீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு மரம் எடுத்தால் 2 மரங்களை நம்ம வேற இடங்கள்ல நட்டு வச்சுட்டு நம்ம வந்து இந்த மரத்தை எடுக்கிறதுல ஒரு தவறும் வராது. இது போல் சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கங்க. எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு இருப்பியல் வந்து சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். இதை மட்டும் உறுதியாக நம்புங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பாருங்க. என்ன இங்கே பக்காவாக வாஸ்துள்ள வீட்டில் இருந்து உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, அதற்கு நான் சொல்லக்கூடிய தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கா, வடக்கும் கிழக்கும் மேடாக இருக்கா, இந்த மாதிரிலாம் செக் பண்ணிங்கன்னா இது வந்து எதிர்மறையாக வேலை பார்த்துட்ருக்கு உங்களுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் இது போல தான் இருக்கும். அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் சைட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. சரவணாதேவி இருப்பியல் 369 படி. அப்போ அதை கரெக்ஷன் பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். செக் பண்ணுங்க. சொல்லக்கூடிய விஷயங்களையும் என்னோட பழைய வீடியோஸையும் நீங்கள் போய் பாருங்க. பார்க்கும்பொழுது உங்கள் வீடு என்ன வச்சிருக்குன்னா வந்து விளக்கமாக தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி இருந்தால் இது நடக்கும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டை கரெக்ஷன் பண்ணி சிறப்பான வாழ்க்கை வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அட்ரஸ் கொடுக்கணும், அதை பதிவு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் வருவேன். ஆனால் இதற்கு நிச்சயமாக கட்டணம் உண்டு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு கட்டணம் அப்படிங்கிறது இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை இதை வந்து பெரிய தொகையாக நீங்கள் எடுக்காமல் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு இன்ஜினியர் வைக்கிறீங்க, ஆர்கிடெக்ட் வைக்கிறீங்க, அதுபோல் எப்பவுமே ஒரு வீடு கட்டுறவங்களாகட்டும் இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களாகட்டும் இருப்பியல் வாஸ்து நிபுணரோட ஆலோசனையோட உங்கள் வீட்டை கரெக்ஷன் பண்ணி நிறைவான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நற்பவி. நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் இருப்பியல் வாஸ்து மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கும் சுவிட்ச் வச்சுலாம் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும்
அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். எல்லா இடங்களுக்கும் இந்த வாரமும் தொடர்ந்து என்னோட இருப்பியல் வாஸ்து பயணம் ஆரம்பமாகுது. தேவைப்படுறவங்க என்னோட பேச்சை உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்குங்கிற புரிந்து கொண்டு உங்கள் வீட்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னோட நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்களோட அட்ரஸை கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி. ஓகே, இன்னைக்கு இருப்பியல் வாஸ்து பத்தி நிறைய நல்ல விஷயங்களை நீங்க கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி.